சொல்ல. அதாவது இபிஎஸ் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய இது இன்னைக்கு பிளவு வந்து அவங்க வியூகம் என்னவா இருக்கும்னா, காரணம் வந்து உண்மையான காரணம் பார்த்தோமேயானால் அங்கே 47 பேரை கொண்டு பாண்டிச்சேரி ரிசார்ட்ஸில் வச்சாங்க. யார் கொண்டு போய் வச்சது? இபிஎஸ் அவர்கள் கொண்டு போய் வச்சாங்க. ஏன்னா எம்எல்ஏஸ் வந்து குதிரை பேரத்தில் போயிடக்கூடாது அப்படின்ற கான்செப்டை அவங்க சொல்கிறாங்க. அடுத்த கட்டமாக அவங்க எம்எல்ஏஸ் வந்து சேஃபாக இருக்கணும். இப்போ மூன்றாவது பெரிய கட்சியாக இருக்கிறது ஏடிஎம்கே, இரண்டாவது வந்தது டிஎம்கே, முதலில் வந்தது தமிழக வெற்றிக் கழகம். இப்போது இந்த மும்முனை போட்டியில் 3ஆம் இடத்தில் உள்ளவர் எதற்காக இந்த பிரச்சனை வந்ததுன்னா, அவர்கள் திமுக ஆதரவோடு இங்கே உச்சபட்ச ஒரு நடிகரின் துணையோடு அவர்களின் ஆசீர்வாதத்தோடு உச்சபட்ச நடிகரின் ஆசீர்வாதத்தோடு இன்றைக்கு உச்சபட்ச மத்திய மைனாரிட்டி பாஜகவினுடைய ஆசிகளோடு தமிழகத்தில் உள்ள கவர்னர்களுடைய ஆசியோடு தெளிவு கொடுத்துட்டாருங்க. இருங்க, தெளிவு கொடுத்தாருங்க. அது தெளிவு ஏன் கொடுக்கணும்? ஏங்க நீங்க பேச வேண்டாம். இருங்க இருங்க, நீங்க கொந்தளிக்கிறீங்க. என்னோட நேரம், இது என்னோட நேரம். நீங்க ஒன்றும் குறிப்பிட வேண்டாம், சைலண்டா இருங்க. நீங்க கொந்தளிச்சப்ப நான் எதுவுமே பேசலையே. நீங்க ஏடிஎம்கே இல்லையே. விவாதத்துக்குள்ள வந்துருங்க சார். கனகராஜ் சார் விவாதத்துக்குள்ள வந்துடலாம். நடிகர்னா தெரியுங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். விவாதத்துக்குள்ள வந்துடலாம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஆனா அவர் போய் சந்திச்சார். இப்ப நாங்க நாட்டு மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நியூட்ரல் பர்சன்னா அவர் முதலமைச்சர் யாராக வந்தாலும் போய் நேரடியாக சந்திப்பார். ஆனால் நமக்கு என்ன ஒரு சந்தேகம் வந்ததுன்னா, திரு விஜய் அவர்கள் முதலமைச்சரான பிறகு அவர் நேரில் சென்று சந்திக்க முன்வரவில்லை. கமலஹாசன் வந்து சீனியர் நடிகர். சரி, நான் புரிஞ்சுக்கவா, எப்படி சொல்லுவா, நடிகர் ரஜினிகாந்த் ஸ்டாலினை சந்தித்தது என்பது திமுக அதிமுக கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். முதலமைச்சர் விஜய் சிவி சண்முகம் எஸ்பி வேலுமணியை சந்திச்சது என்ன காரணம்? அதுதாங்க இப்ப சொல்றேன். அதுக்கும் சொல்றேன். இப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, டிராமா நடந்ததுன்னா, திரு விஜய் அவர்களுக்கு அதிக பெரும்பான்மை 118 கிடைக்கல. அதுல 118 கிடைக்காதனால சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா இன்னைக்கு கவர்னர்கிட்ட கொண்டு போய் லெட்டர் கொடுத்து எங்களை ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அனுப்புங்க, நாங்கள் ரெடி, நான் இப்போ முதலமைச்சராக பதவி ஏற்றுக்க தயார்னு கொடுத்துட்டாரு. கான்ஸ்டியூஷன் பிரகாரம் கவர்னர் அவர்கள் உடனடியாக ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அனுப்பியிருக்கணும். அவர் ஒரு பிரேக் போட்டு ஒரு 5 முறை அவர் அனுப்புகிறார். போகிறாரு வராரு, 5 டைம் பார்த்தது, 5 முறை கஷ்டப்பட்டு போய் பார்த்தது முதலமைச்சருக்கு ஒரே நாளில் திரு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் இன்றைக்கி 5 முறை காக்கப்பட்டு அவர்களை திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் அழைக்கப்பட்டு ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அனுப்புனது. அந்த மாதிரி சிரமத்தில் இருக்கும்போது ஒரு பாண்டிச்சேரி ரிசார்ட்ஸில் ஒரு ட்ராமா நடக்குது, அங்கே ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்லல, திரு சிவி சண்முகம் அவர்கள் பேசிய இதுதான் நான் சொல்கிறேன். அவர் வெளியில் வந்து சொல்கிறார், ஆமாங்க திமுக கூட்டணி ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமைக்க போகிறோம், நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, அப்படி தான் நமக்கு சொன்னார் திரு இபிஎஸ் அவர்கள். அந்த இதை எடுத்திருக்காரு, அந்த உத்தியை, நம்ம இப்போ ஆட்சிக்கு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னார். அதில் அவங்களுக்கு உடன்பாடு இல்லை. இப்போ ஏற்பட்டிருக்கிற இந்த முடிவு எப்போ எடுக்கப்பட்டது? காங்கிரஸ் கட்சி தாவேகாவோடு சேர்ந்ததற்கு முன்பா பின்பா? அங்கதான் பிரச்சனை இல்ல சார். அதிமுக முழுவதுமாக போய் தாவேகா கூட சேரலான்ற ஒரு பிளான் இருக்குது. காங்கிரஸ் கட்சி அவசரப்பட்டு போன உடனே என்ன செய்யுதுன்னு அதிமுகவுடைய தலைவர்களுக்கு தெரியல. அங்கதான் குழப்பம் உருவாகுது. இருங்க வரேன், அதை தான் சொல்ல வரேன். அங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சி லெட்டர் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஏடிஎம்கே வந்து ஒரு பிளான் போடுறாங்க. பிளான் ஏ என்னன்னா, நம்ம திரு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் டிஎம்கே ஆதரவோடு இருக்கணும், டெப்டி சிஎம் வந்து விசிகாவினுடைய தலைவர் திரு சகோதரர் திருமாவளவன் அவர்கள். இதுதான் பிளான் ஏ. பிளான் பி என்னன்னா சீஃப் மினிஸ்டராக இவர் ஆக்கிறது, திருமாவளவனை சீஃப் மினிஸ்டர் ஆக்கிடுவது, ஏடிஎம்கே டிஎம்கே சப்போர்ட்டில் ஆட்சி நடத்துவது, விஜய் அவர்கள் ஆட்சி செய்யக்கூடாது, இதுதான் நோக்கம்.
இப்போ யார் ஆட்சியில் இருக்கணும்? அதிமுக ஆட்சியாக இருக்க வேண்டும், திமுகவினுடைய ஆட்சியாக இருக்க வேண்டுமே தவிர தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சியாக இருக்கக்கூடாது. அந்த இடத்துல தான் தாவேகா அதிமுகவை உடைக்க முயற்சி பண்றாங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி உள்ள கொண்டு வராங்க. அப்படிதானே? அப்படி இல்லை சார், ஒரே நிமிஷம் சார். இருங்க வரேன். முதலமைச்சர் விஜய் எல்லா தலைவர்களையும் போய் பாக்குறாரு. முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை பாக்குறாரு, காங்கிரஸ் அலுவலகம் போறாரு, பாமக அலுவலகம் போறாரு, விசிக, மதிமுக எல்லா அலுவலகம் போறாரு இல்லையா? அவர் அடுத்து போக வேண்டியது முன்னாள் முதலமைச்சர்னா இபிஎஸ் உடைய வீட்டுக்கு போயிருக்கணும், அல்லது அதிமுக உடைய எம்ஜிஆர் மாளிகைக்கு போயிருக்கணும். ஏன் போகல? அது வந்து நீங்க கேட்ட கேள்வி வேற, இப்ப கேட்குற கேள்வி வேற. அதுக்கு பதில் சொல்லிடுறேன். சில பர்சனல் ஒப்பீனியன் வந்து இப்போ எல்லா இடத்துலையும் விசில் வந்து நின்னது. எல்லா இடத்துலையும் கேண்டிடேட் 234 தொகுதியில் இருந்தது, ஒரு தொகுதியை தவிர. அந்த ஒரு தொகுதி எது தெரியுமா உங்களுக்கு? எடப்பாடி. ஏன் அங்க இருந்த நாமினேஷனை அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நாமினேஷன். ஒரு பக்கம் குதிரை பேர நடக்குதுன்றாங்க. முகத்தை மூடிக்கொண்டு முதலமைச்சருடைய வீட்டுக்கு போனது யார் என்ற விமர்சனத்தை சட்டமன்றத்திலேயே தேமுதிகவுடைய பிரேமலதா விஜயகாந்த் வைக்கிறாங்க. அப்படின்றப்போ அந்த நேரத்துல அதிமுகவுடைய ஒரு குறிப்பிட்ட பிரிவை போய் பார்க்கிறார் அப்படின்னா அது சந்தேகங்களையும் கேஷியங்களையும் உருவாக்கலையா? அதாங்க இப்ப சொல்ல வரேன். நீங்க ரூட் காஸ் என்னைக்குமே பார்க்க மாட்டேன்றீங்க. அந்த ரூட் காஸ் என்னன்னா, 47 எம்எல்ஏக்கள்ல திமுக ஆதரவு பெற்று ஆட்சி அமர்த்த முன்வரவில்லை, தயாராக இல்லை. அவங்க என்ன சொல்றாங்க? அதிமுக என்பது திமுகவை எதிர்த்து வளர்ந்த கட்சி. அதிமுக என்றைக்குமே திமுகவுக்கு எதிரான கட்சி. திராவிட சித்தாந்தம் கொள்கை ஒன்றாக இருந்தாலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான கட்சி. ஏன்னா கலைஞர் கருணாநிதியை எதிர்த்து எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை உருவாக்கி இதற்கு தனியாக சித்தாந்தம் ஒன்றாக இருந்தாலும் எப்போதுமே நேர்கோட்டில் இருக்கின்ற கட்சி அல்ல திமுகவும் அதிமுகவும். அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ திடீர்னு நீங்க திமுக ஆதரவோடு அதிமுக ஆட்சின்னு வரும்போது அங்க உள்ள சிவி சண்முகம் அவர்கள், எஸ்பி வேலுமணி அவர்கள் கிளர்ச்சி செய்கின்றார்கள். அது வேண்டாம். அந்த ஒபினியனுக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம். அதை விட பெட்டர் சார் எப்போ நடந்திருக்குன்னு சொல்லுங்களேன். இந்த விஷயம் அதிமுக திமுக கூட்டணி தொடர்பான விஷயம் எப்போ நடந்துச்சு? அது எப்போ ரிசல்ட் வந்தது அன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அதுக்கப்புறம் வந்து எத்தனை முறை செய்தியாளரை சந்திக்கிறார், ஏன் சொல்லல? ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். ஏன்னா தவறாக வழி நடத்துகிறார் அதிமுக பொதுச் செயலாளர் பேசியிருக்கணுமா பேசியிருக்கணும். எடுத்த உடனே இப்போ வந்து அப்ப பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போது அதாவது உள்ளுக்குள்ள அவங்க பேசுறாங்க. அப்போதான் ஒருவேளை அதிமுக திமுக கூட்டணி அமைஞ்சிச்சுன்னா அங்கேயும் அமைச்சரவை பதவி கிடைக்கும். அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நமக்கு இப்ப அமைச்சர் ஆகலன்னா என்ன பண்றது? அப்ப தாவேகா கூட போயிட்டு அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம். அதனாலதான் தாவேகாவினுடைய அமைச்சரவை பட்டியல் இன்னும் அடுத்த கட்டம் வரல அப்படின்றாங்க. ஏங்க இப்ப அவங்க பண்ண விஷயம் என்னன்னா, முதல்ல அமைச்சரவைக்கு அடுத்தது வருவோம். முதல் கட்டமா ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்க ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க அதை தான் நம்ம வந்து சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இப்போ நான் பார்க்கும்போது என்னுடைய ப்ரிசம்ஷன் என்ன சொல்லுதுன்னா, அவங்க வந்து டிஎம்கேவோட போக தயாராக இல்லை, டிவிகேவோட போகலாம், அதுதான் பெஸ்ட்டு, நமக்கு அந்த ஆப்ஷன் நல்லது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு வந்து கொள்கை எதிரி திமுகன்னு சொல்லிட்டாரு, திமுகவினுடைய எதிரி நம்ம எதிரி, அதனால் நம்ம அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், தாவேகாவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற நிலைப்பாட்டை சிவி சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் அவர்களை சார்ந்த 24 பேரும் எடுத்துட்டு அவங்க வாக்களிச்சிட்டாங்க. வாக்களிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பொதுக்குழுவில் கூட்ட சொல்லி கேட்குறாங்க. இப்போ இந்த வாக்களிச்சிட்டிங்க, என் டெசிஷனுக்கு எதிராக போயிட்டீங்க, அதனால் நான் உங்களை எல்லாம் நீக்கிறேன், இனிமேல் வந்து நீங்கள் பொதுச் செயலாளர் சொல்கிறத கேட்கல, என் கட்டுப்பாடை மீறிட்டீங்க, உங்கள் மேலே ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் நான் வரும், டிஸ்குவாலிஃபை நான் பண்ணுவேன், பொதுக்குழுவுக்கு நீங்கள் வந்துடக்கூடாது, அதுவும் எடுக்கிறாரு. மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அவர்கள் இன்றைக்கி ஓபிஎஸ் வெளியே அனுப்பினார், வைத்தியலிங்கத்தை வெளியே அனுப்பினார், செங்கோட்டையனை வெளியே அனுப்பினார், மனோஜ் பாண்டியனை வெளியே அனுப்பினார், அன்வர் ராஜாவை வெளியே அனுப்பினார், அடுத்தது கேசி பழனிசாமி, டிடிவி தினகரன், சசிகலா, தொடர்ந்து அதிமுகவில் அங்கம் வகிக்கின்ற கோட்டையாக இருக்கின்ற எல்லா முன்னணி தலைவர்களும் வெளியேற்றப்பட்டனர். அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான், அட்மிட்டட் ஃபேக்ட், அதில் ஒன்றும் டிஸ்பியூட் இருக்காது. இப்போது மாவட்ட செயலாளர் எங்கே பொதுக்கூட்டத்தில் இன்றைக்கி நாளைக்கு வந்து ஜென்ரல் பாடி நடந்ததுன்னா அந்த ஜென்ரல் பாடியில் தனக்கு எதிராக வந்து விடுவார்கள் என்று இன்றைக்கு அச்சம் கொண்டு அவர்களை எல்லாம் உடனே நீக்கிட்டா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இதுதான் இருக்க வரேன், ஒரே நிமிஷம் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த கட்டத்தில் இவங்க கூட்டம் நடத்துகிறாங்க. இப்போ இன்றைக்கி நடந்த கூட்டத்தில் அவங்க என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் 47
இப்போ ஒரு ஆப்ஷன் அவருக்கு வந்திருக்கு. மேலிடம் எல்லா தலைவர்களும் சொல்கிறாங்க, ஏங்க நீங்கள் வந்து முதலமைச்சர் இபி பழனிசாமி அவர்கள் நீங்கள் இப்போ நீக்கம் பழனிசாமி எல்லாரையும் வெளியேற்றும் பழனிசாமியாக மாறிடக்கூடாது. என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கி எஸ்பி வேலுமணி குரூப் வந்து ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் SPVன்னா அதாவது சிறப்பு நோக்கு ஊர்தி. அவர் ஒரு சிறப்பு அஜெண்டாவை வச்சு போகிற ஒரு டாஸ்க்கு போகிறார். EPS என்பவர் எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம், அதாவது அவர் கேரண்டி கொடுக்குறாரு, என்னோட நின்னீங்கன்னா ஏன் நீங்க ஏன் குதிக்க, நான் ஒன்றும் சொல்ல, ஒரு எம்ப்ளாய்மெண்ட் பென்ஷன் ஸ்கீம் இது போன்று தரைக்குறைவாக பேசுறீங்க. ராகுல் காந்தியை பத்தி பேசுமா? ஏன் நீங்க குதிக்கிறீங்க? ராகுல் காந்தியை பத்தி பேசுமா? நீங்க அதிமுக இல்லையே பத்தி பேசினா நாரும் ஏங்க நீங்க சிரிக்கும் நாரும். ராகுல் காந்தி அப்ப மோடியை பத்தி பேசட்டுமா? மோடியை பேசட்டுமா? அமித் ஷாவை பத்தி பேசட்டுமா? ஏங்க மோடி அமித் ஷா பத்தி எனக்கு கவலை இல்ல. ஏங்க மைனாரிட்டி பாஜகவை பத்தி நீங்க பேசாதீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி இப்ப என்ன இல்லைங்க, எனக்கு ஒண்ணு தெரியல. இருங்க, இவர் வந்து பாஜகவா அதிமுக நீங்க முதல்ல சொல்லுங்க. நீங்க ஏன் இப்ப அவ்வளவு முட்டு கொடுக்குறீங்க அதிமுகவுக்கு? எடப்பாடி நீங்க சொல்லுங்க. அவர் பேரை தரைகுறவா இல்லங்க, நான் தரைகுறவா சொல்ல, தரைகுறவா சொல்ல. நீங்களும் அனுமதிக்கிறீங்க. நான் ஒரு வார்த்தை கயவர்கள் சொல்றப்ப நீங்க சொன்னீங்கல, கயவர்கள் சொன்னீங்க. அதை விட ஒண்ணு மட்டமா சொல்லுங்க. இல்ல சார், மட்டமா சொல்ல இல்ல இன்டெலெக்சுவலாவே விவாதத்தை முன்வைக்கலாம். இல்ல அது கேக்குறது அவர் ரொம்ப முக்கியமான ஒரு இடத்தை கேக்குறாரு இல்லையா? நீங்க தோல்வி பற்றி விவாதிங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அது ஆரோக்கியமா விவாதிக்கிறதுதான ஒரு நல்ல தலைமைக்கான பண்பு. நீங்க விவாதத்துக்கு உட்படக்கூடிய ஒருத்தவங்களை பொதுக்குழுக்குள்ளே கூப்பிடாத அளவுக்கு நீங்க வெளியில அனுப்பிட்டு இதுதாங்க எப்படி நீங்க ஆரோக்கியமா விவாதிப்பீங்க? இதுதான் நான் கேட்கிறேன். இப்ப இது வந்து தவறு இல்லையா? ஒரு பொதுச் செயலாளராக கட்சிக்கு இருப்பவர்கள், அதாவது நம்மளை எழுத்து கேள்வி கேட்டால் உடனே நீக்குவதா? இப்ப என்ன காங்கிரஸ் கட்சியில் இப்ப நாங்க செயற்குழு கூட்டம் நடத்துறோம், பொதுக்குழு கூட்டம் நடத்துறோம். இன்றைக்கு மாணிக் தாக்கூர் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு, தலைவர் அவர்கள் ஒரு கருத்து சொல்றாரு, திரு ஜோதிமணி அவர்கள் ஒரு கருத்து சொல்றாங்க. பல்வேறு கருத்துகள், கருத்து சுதந்திரம் காங்கிரஸ் கட்சி இல்ல சார். அதனால தான் காங்கிரஸ் கட்சி இந்த நிலைமையில இருக்குது. பிஜேபி எந்த நிலைமையில இருக்கு? ஒரு சீட் நிலைமையில இருக்கு. ஒரு சீட் நிலைமையில இருக்கு. நீங்க பேசாதீங்க. இன்னைக்கு இந்தியாவுல 445 MLA குதிரை பேரம் நடத்தி எல்லா மாநிலத்திலும் இருப்பது ஆட்சிக்கு போவது பாஜக, மத்திய மைனாரிட்டி பாஜக, காங்கிரஸ் அல்ல, மத்திய மைனாரிட்டி போட்டவர்கள் நிதானமா பேசுங்க. மத்திய மைனாரிட்டி பாஜக சார் கனகராஜ் ரெண்டு பேரும் இல்ல சார் நீங்க பேசாதீங்க. இல்ல சார், அதாவது பாஜக கனகராஜ் சார் ஒரே ஒரு கேள்வி சார். கனகராஜ் சார் தெரியும், தோல்விக்கான காரணம் குறித்து விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லி வலியுறுத்துறாங்கன்னு வச்சுக்கலாம். 29 பேர் எங்க வலியுறுத்துவாங்க, எங்க விவாதிப்பாங்க? வெளியேற்றப்பட்டு விட்டா எங்க வெளியேற்றுவாங்க? அப்புறம் பத்திரிகையில தான் சொல்லணும். வெளியேற்றப்பட்டு விட்டால் எப்படி விவாதம்? என்ன நம்பிக்கையில சார் நீங்க ஒண்ணு பொதுக்குழு கூட்டணும் சார், பொதுக்குழுவுக்கு அவங்களால வர முடியாது. ரெண்டாவது வாங்க என்னோட ரூம்ல உட்காந்து பேசுங்கன்ற இடத்தை நோக்கி நகர்த்துறாரா IPS? அப்போ இல்லைங்க, அவர் வந்து இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, பொதுக்குழுவில் வச்சு பேசினா நம்ம சக்ஸஸ் ஆக மாட்டோம் அப்படின்னு நினைக்கலாம். அதனால ஒவ்வொருத்தராக கூப்பிட்டு பேசி இண்டிவிஜுவலாக முடிக்கலாம் அப்படின்னு ஒரு அஜெண்டா எடுத்திருக்காரு. இதுதான் அவர் இதில். இப்போ இந்த இடத்துல எஸ்பி வேலுமணி அண்ட் டீம் என்ன பண்ண போறாங்க சார்? அவங்க வந்து ஒழுங்காக அவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மன்னிப்பு கேட்டு மீண்டும் வந்தால் ஏற்றுக்கொள்ளேன்னு தெளிவாக சொல்லியிருக்காரு அவர். இவங்க கட்சியின் இதை மீறி போட்டிருக்காங்க. இவங்க வந்து எதிர்த்து வாக்களிக்கணும்னு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கொறடா சொல்லியிருக்காங்க. அதை மீறி இவங்க தாவேகா கட்சிக்கு இவங்க வாக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. ரெண்டாவது, இது வந்து அரசு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தீர்ப்பு கொடுக்கல, அதிமுகவுக்கு எதிர்கட்சியாகத்தான் இருக்க வேண்டும் என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். அந்த மக்கள் தீர்ப்பை வரவேற்க வேண்டும். நீங்க அது பதவி ஆசை கொண்டு நீங்க பதவியில் வரணும்னு அது எடப்பாடியார் ஏற்றுக்கொள்ளவே மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மக்களுடைய தீர்ப்பு எதிர்கட்சி, அதை வரவேற்ற எதிர்கட்சியிலே அமர்த்துவதுதான் அது வந்து நியாயமாக இருக்கும். அதைத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த அரசுக்கு நம்ம வந்து ஆதரவு தெரிவிக்க வேண்டாம், குதிரை பேரம் நடக்கிறது, அதற்கோசரம் எதிர்ப்பு தெரிவிக்க வேண்டும் என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். அதை மீறி கொரோனா உத்தரவை மீறி பொதுச் செயலாளர் உத்தரவை மீறி நீங்க பண்ணீங்கன்னாக்கா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னொன்று சட்ட சிக்கலில் இருக்கு. 2 கொரோனா வச்சு எப்படி நம்பிக்கை வாக்கெடுப்பு படுத்தாங்க, நாளைக்கு யாருன்னா போய் கோர்ட்டுக்கு போனான்னா இந்த இதுவே செல்லுபடி ஆகாது. ஏன்னா 2 இப்பதான் முதல் தடவை பார்க்கணும். 2 கொரோனா அடுத்து 2 அதாவது ஒண்ணே ஒண்ணு இல்ல, ஒரு கருத்தை மட்டும் சொல்லிக்கிறேன். என்னை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் EPS அவர்களையும் திரு SP வேலுமணி அவர்களையும் இயக்குவது மத்திய மைனாரிட்டி பாஜகவினுடைய உள்துறை அமைச்சர்
அமித்ஷாவோ என்ற சந்தேகம் எனக்கு திரு எஸ்பி வேலுமணி எனக்கு அவர்களையும் சந்தேகம் சிவி இருக்கு. சண்முகத்தையும் டெல்லி இயக்குவது தான் ராகுல் காரணம். காந்தி அவர்கள் டெல்லி தான் இப்போது காரணம்னு சிவி நான் சண்முகம் நினைக்கிறேன். டெல்லி போயிட்டு வந்தது டெல்லி கூட தான் ராகுல் காரணம். காந்தியை பார்க்கத்தான் டெல்லி போயிட்டு வந்தார் அவர். டெல்லி தான் காரணமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். சிவி இல்ல, சண்முகம் ஒரு எஸ்பி யூகத்தின் வேலுமணி அடிப்படையில இயக்குவது ராகுல் காந்தி தான். ஏங்க, நான் இருங்க கவுண்டர் போடாதீங்க. ஆமா, நான் counter சொல்றேன். தாங்க. அதுதான் ஏங்க, நான் counter. சொல்றேங்க. counter போடுறது இப்போ உங்களுக்கு எது பதில் இன்னைக்கு இல்லையே. இந்த அப்புறம் குழப்பத்துக்கு counter காரணம் போடாதீங்க. நீங்க கேட்டீங்க. இந்த குழப்பத்துக்கு காரணம் உச்சபட்ச குழப்பத்துக்கு காரணமும் தீர்வும் மேலிடம் தான். அந்த மேலிடம் காங்கிரஸ் மத்திய மேலிடம். உள்துறை அமைச்சர் காங்கிரஸ் அமித்ஷா மேலிடம் தான். அதை சொல்லுங்க. அமித்ஷாஜி என்ன காங்கிரஸ் சொல்றாரோ, மேலிடம் தான். இருங்க, திரு ராகுல் காந்தி இருங்க தான். வரேன். நாட்டு மக்களுக்கு நான் சொல்றேங்க, அமித்ஷாஜி என்ன சொல்றாரோ அதுதாங்க தமிழ்நாடு நாட்டு மக்களுக்கு நானும் அதிமுக சொல்றேன். தான் அதாங்க ராகுல் நடக்குது. காந்தி சொல்படி தான் திரு அவங்க விஜய் சொல்படி தான் அவர்கள் நடப்பீங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, காங்கிரஸ் எந்த காலத்திலையும் பிஜேபியோடு சமரசம் செய்கின்ற கட்சி அல்ல. திமுக அதிமுக போல இப்போ மக்கள் தீர்ப்பு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதிமுகவில் பிளவு ஏற்பட்டதற்கு பிஜேபி தான் காரணம். பிஜேபியோட கர்நாடகாவிலும் சரி மகாராஷ்டிராவிலையும் சரி எல்லா மாநிலங்களையும் பிஜேபி கட்சியோடு யார் யார் கூட்டணி வச்சாங்களோ அந்த கட்சியெல்லாம் மாநில கட்சி காணாமல் போய்விட்டது. அது சிண்டே கட்சி பார்த்தோம், உத்தவ் தாக்கரே, அதே போல தான் நடக்கும். இப்போ நியூஸ் 7 வாயிலாக ஒன்று நம்ம இப்போ என்ன ஒரு கருத்து சொல்கிறோன்னா, திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நானும் அவர் ரசிகர் தான். இப்போது எல்லா முதல்வரான பிறகு எல்லாரையும் போய் நேரில் சந்திச்சுட்டு விஜய் அவர் நேரில் போய் கோட்டையில் சந்திக்காமல் இருக்கிறது ஒரு கருத்தாக மக்கள் நினைக்கிறாங்க. அதனால் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அதாவது வயது இது பார்க்காம சீனியர் ஜூனியர்னு பார்க்காம ஒரு முதலமைச்சராக மாண்புமிகு முதலமைச்சர் திரு விஜய் அவர்களை கோட்டையில் சென்று சந்திக்க வேண்டும் என்று நான் இப்போது ஒரு பதிவு கொடுக்குறேன். ஏன்னா பெங்களூர் போகிறாரு, கோட்டைக்கு போக எவ்வளோ நேரம் ஆகும்? கமலஹாசன் போகிறாரு, எல்லாரும் போய் சந்திக்கிறாங்க. அதுபோல் திரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மிகவும் நல்ல மனதை கொண்டவர், நேர்மையானவர். அவர் நமது முதலமைச்சரை கோட்டையில் சென்று சந்திக்க வேண்டும் என்று நான் ஒரு நன்றி.